அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 கடகராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காங்க, உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சனி, அதாவது மீன ராசியில் இருக்கார், 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் குரு இருக்கார். ஏன்னா கடகராசிக்காரங்க இப்போ தான் அஷ்டம சனியில் முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க. சரிங்களா? இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடமான கலத்தர் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடந்துடும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, அதாவது சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்புறம் வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு. வர்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு உட்காந்து உங்களுக்கு சில செலவுங்களும் தேவையில்லாத விரயங்களும் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார். இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் வந்து ஒரு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆரம்ப பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க போகும். 13ஆம் தேதி வரை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணப்பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வரும். அதனால் பண விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பணம் வரும் போகும். சரிங்களா? ஆனால் பெரிய சிக்கல்லையோ பெரிய பிரச்சனையிலையோ போய் கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அஷ்டம சனியிலே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நிறைய பிரச்சனை, அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய கேவலப்பட்டிருப்பீங்க, என்னென்னலாம் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்திருப்பீங்க. மான மரியாதை இழந்த கடகராசிக்காரர் நிறைய பேர், நிறைய அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துட முடியும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? செவ்வாய் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இந்த மாதம் ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறது, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் கிடைக்கிறது, இல்லை ஆல்ரெடி நிச்சயம் பண்ணவங்களுக்கு போன மாதமாக 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். தடங்கள் இல்லாத திருமணம் நடக்கும் உங்களுக்கு. அதனால் இப்போ பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டாங்க, வேலையை இழந்தவங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க. திறமை இருக்குது, அறிவு இருக்குது, டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் வேலை கிடைக்கல. தகுதிக்கு உங்களுக்கு உங்கள் திறமைக்கு உண்டான தகுதிக்கு உண்டான வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல. இந்த மாதம் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்கள், 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருந்தால் கூட அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்துடுறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். அப்போ வந்து வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். ஒரு உள்ளூரில் இருக்கீங்க, இல்லை வெளியூரில் போய் ட்ரை பண்ணுறீங்க வேலைக்காக, கண்டிப்பாக கிடச்சிரும். இல்லை வெளிநாட்டு பிரயாணம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பாஸ்போர்ட் பிரச்சனை, அது விசா பிரச்சனை, இதெல்லாம் கிளியர் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, தோற்று போனவங்க, கடந்த ஒரு 2-3 வருஷமால ஷேர் மார்க்கெட்டில் அடிமேல் வெளியே விழுந்திருக்கும். ஏகப்பட்ட இடத்துல ஏமாந்து போயிருப்பீங்க. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தையில் லாபம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இது மூலமாக சில வருமானம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 12ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. நிம்மதியாக தூங்குவீங்க. ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ வரைக்கும் கடகராசிக்காரங்க மன உளைச்சலாக தான் இருக்கீங்க. பணப்பிரச்சனை இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நிம்மதியான வேலை கிடைக்கல உங்களுக்கு. அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட வரவுக்கு மீறி செலவாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. சொந்த தொழில் டல்லாக மந்தமாக போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் செலவு இருக்கும் இந்த மாதம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம், அது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல் போய் மறையிறார். அவர் குருவோட பார்வையில் இருந்தாலும் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் அது கூட சில தேவையில்லாத விரயங்களெல்லாம் கொடுக்கும். சரிங்களா? அதனால் ஃபினான்ஷியலில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க. வாங்குறது, கொடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாங் ட்ராவல், தூரமாக போகிறது, ஒரு வெளியூர் போகிறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளிநாடு போகிறது, இதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதேமாதிரி வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, காதல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, நல்ல வரன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது உங்களுக்கு செட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், மன உளைச்சல் இருந்திருக்கும். வயசு அதிகமாக போயிட்டுருக்குங்க சார், நிறைய பேர் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி கேலியாக பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அதான் எங்கள் வாழ்க்கையிலலாம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க. கேலி கிண்டலுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க.
ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வந்து சூரியன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா, நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும். இப்போ இந்த மாதமே பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் நல்லா தாங்க இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி சூரியனை குரு பார்க்குறதுனால, சூரியன் மேலே குரு பார்வை விழுகிறதுனால அரசாங்க வேலைக்கு உண்டான அந்த வாய்ப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி வந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாங்க கடகராசிக்காரங்க. எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுக்குண்டான பலன் கிடச்சிருக்காது. நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒன்றுமே இல்லாமல் திறமை இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்கள் கவர்மெண்ட் ஜாப் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காது. இதிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த தடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஏன்னா சூரியனை குரு பார்க்குது, 9ஆம் பறையை பார்க்கறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பூர்வீக சொத்தில் ஒரு சில பேத்துக்கு பிரச்சனைங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை, சொத்தில் வில்லங்கம், கூட இருக்கவங்களே ஏமாத்துறவங்க, குழி பறிக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சொத்துலேருந்து பிரச்சனைகள், அந்த அசிங்கமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய பாகம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்குது. அப்போ வேலையில் பிரச்சனை இல்லை, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு சில பேருக்கு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனியெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இன்னும் அஷ்டம சனி போயிட்டு இருக்க மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்திருக்காது. ஏன்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பீங்க. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு போயிட்டுருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் குறைவாக பலன்கள் மாறுபடும். நல்ல தசாபுத்தி போனால் நல்ல பலன் அனுபவிப்பீங்க. கெட்ட தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் நிம்மதி இருக்காது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. இதெல்லாமே கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கை லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நேரம் எப்படி போயிட்டுருக்கு, நல்ல நேரமாக போயிட்டுருக்கு, கெட்ட நேரமாக போயிட்டுருக்கா, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.